அடி மனசு வரும். இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும். வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. எல்லாருக்கும் வணக்கம். இந்திய வரைபடத்துல கடைசியா இருக்கிறதுனால என்னமோ எல்லாரும் இத்தனை நாள் நம்மளை குனிஞ்சே பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகமே நம்மளை நிமிர்ந்து பார்க்க வச்சிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். ஒரு போராட்டங்கிறது ஒரு போராளிக்கான மட்டும், இது வரைக்கும் ஒரு போராளி மட்டும்தான் போராடணும்னு விதி இருந்தது. அந்த விதியை, அந்த பொருளை, அந்த அர்த்தத்தை இந்த போராட்டம் மாற்றி எழுதியிருக்கு. இது வரைக்கும் ஒரு படித்தவனோ, இது வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனோ, ஒரு வயசானவங்களோ, ஒரு பெண்களோ எந்த ஒரு போராட்டத்துக்கும், பொது பிரச்சனையான ஒரு போராட்டத்துக்கும் வந்தது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடே ஒரே காசுக்காக, ஒரே காசுக்காக எல்லாரும் ஒன்று செஞ்சுருக்காங்க. இந்த போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டு வழியாக வந்திருக்க போராட்டம் தான். ஜல்லிக்கட்டை மட்டும் தீர்வு கிடையாது. இதோட அடிப்படை தேவை விவசாயியோட வாழ்க்கை. விவசாயியோட வாழ்க்கை நலம் பெறதா இந்த போராட்டம் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எத்தனையோ அந்நிய சக்திகள் இந்த போராட்டத்தை திசை திருப்பவும் நம்ம கூட்டத்தை பயன்படுத்திக்கவும் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் மனசையும் உங்கள் போராட்டத்தையும் விட்டுறாதீங்க. என்னைக்கும் அறவழியில் மட்டும் போராடுங்க. அந்த போராட்டம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அத்தனை போராளிகளுக்கும் இன்னைக்கு நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு கூட ஒரு பெண்களும், ஒரு வயசானவங்களும், ஒரு குட்டி குட்டி குழந்தைங்களும் வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாம் ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்திருக்காங்க. அந்த போராளிகளுக்காக இந்த காணொளி சமர்ப்பணம். கட்டு பிடித்தால் காளையும் தங்கமடா, தொடை தட்டி பிடித்தால் நீ காண்பது சிங்கமடா. நன்றி, வணக்கம்.